வந்து ப்ரோக்கோலி கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இந்த பக்கம் நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க இதில் இந்த ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். வந்து இந்த அளவுக்கு சூடாக இருக்குது, கொதிச்சிருக்கு. நம்ம இதை வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். வந்து நல்லா தண்ணி இருக்கட்டும். இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பர்லேருந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலியை பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடல மாவு வந்து தேவையான அளவு கடல மாவு சேர்த்துக்கலாம். அது கூடயே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது கூடயே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு இந்த அளவுக்கு பைண்ட் வந்திருக்கு நமக்கு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வடை ஷேப்பில் தட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோவில் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா இப்போ வச்சுக்கலாம். வந்து ஒரு பக்கம் வந்து வெந்திருக்கு. நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தை மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு 2 பக்கமும் வெந்து ப்ரௌனாக இருக்குது. இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ப்ரோக்கோலி வந்து கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது மெமரி பவர் வந்து அதிகரிக்கும். அதனால் இதை நல்லா நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பொரியலாக செஞ்சால் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கட்லெட்டு, வடை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.